ஓகே. ஸோ இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டா ரிப்போர்ட்டிங் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூஸ் டேஷ்போர்ட் வந்து நம்ம வந்து ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேக்கோஸ் டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கேன். அதாவது பிங் லேக் டேட்டாபேஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண 2 டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். விச் இஸ் டிபிஎல் லேட்டஸ்ட் நியூஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎல் சென்டிமென்ட் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் செக்ஷன்ல நம்ம வந்து கிரியேட் பண்ண டேபிள் விச் இஸ் டிபிஎல் சென்டிமென்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, போத் வந்து இந்த லேட்டஸ்ட் நியூஸ்ல இருக்கிற எல்லா ரோஸுமே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலா நம்ம வந்து இந்த சென்டிமென்ட் காலம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். கரெக்ட்டா? ஸோ நம்ம ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேபிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம வந்து சென்டிமென்ட் ரிலேட்டடா நம்ம வந்து சில விஷுவல்ஸ்லாம் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ வந்து இந்த லேக்கோஸ் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி இந்த டேபிள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து எடுத்துக்கணும். கரெக்ட்டா? ஸோ அந்த கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூஸ் சிமான்டிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ஒரு பவர் பிஐ டேட்டா செட் மாதிரி. ஸோ இது எதனால வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பவர் பிஐ டேட்டா செட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த டேட்டா ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா செட் அதாவது இந்த சிமான்டிக் மாடல்லையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி வந்து நீங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சிமான்டிக் மாடல் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த லேக்கோஸ் டேட்டாபேஸ்க்கு வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பவர் பிஐலேயே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிமான்டிக் மாடல் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கோஸ் டேட்டாபேஸ்ல நீங்கள் வந்து ஒரு 20 டேபிள்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங்க்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த சிமான்டிக் மாடல் கிரியேட் பண்ணும்போது அந்த லேக்கோஸ் டேட்டாபேஸ்ல இருந்து அந்த 2 டேபிளை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 டேபிளுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த பவர் பிஐ டேட்டா செட் கிரியேட் பண்ணி அந்த 2 டேபிளை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜ். ஸோ தனியாக வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் விச் இஸ் சிமான்டிக் மாடல். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த நியூ சிமான்டிக் மாடல் பட்டனை வந்து நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நேம் வந்து கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ என்ன நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் டேஷ்போர்ட் டேட்டா செட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண போகிற நியூஸ் டேஷ்போர்டோட ஒரு டேட்டா செட். ஓகேவா? ஸோ இது வந்து அதுக்கப்புறம் எந்த ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நம்ம வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் விச் இஸ் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டேவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் வந்து சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்டிவாக எந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டேட்டா செட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட 2 டேபிள் இருக்குது விச் இஸ் டிபிஎல் லேட்டஸ்ட் நியூஸ், அதுக்கப்புறம் டிபிஎல் சென்டிமென்ட் அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டிமென்ட் அனாலிசிஸ் டேபிள் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டிங்கை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த டேபிள் மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா செட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு விச் இஸ் நியூஸ் டேஷ்போர்ட் டேட்டா செட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேபிளை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற டேபிள். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு மெஷர் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கால்குலேஷன் வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம நோட் புக் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண டேட்டா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பிஐக்குள்ளே வந்து நீங்கள் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ண தேவையில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில ஸ்பெசிஃபிக் விஷுவல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில மெஷர்ஸ்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இந்த செக்ஷனில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவர் பிஐக்கு போயிட்டு எப்படி வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே டேட்டா இன்ஜினியரிங் இதை நான் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பவர் பிஐக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ண நம்மளோட நியூஸ் டேஷ்போர்ட் டேட்டா செட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா செட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேட்டா செட்டுக்குள்ளே ஒரு டேபிள் இருக்குது. கரெக்டாக? அந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஃபேப்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிஸ்கவர் பிஸ்னஸ் இன்சைட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் திஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ கிரியேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிளாங்க் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆட்டோ கிரியேட் ரிப்போர்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக்கே வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்மளுக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு.
ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஷ்போர்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்க அப்டின்னா, இத வந்து நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா மட்டும் தான் நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட டேபிள் நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் நேம்ல நம்ம என்ன குடுத்தோமோ அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இந்த விஷுவலுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி டைட்டில்ஸும் எதுவுமே வந்து இது மாத்தல. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத யூஸ் பண்ணி என்ன மாரி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு குயிக்கா நீங்க வந்து ஒரு இன்சைட்ஸ் மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, இத யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேஷ்போர்ட நம்ம வந்து ஏதாவது மாத்த முடிஞ்சா மாத்தலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் 1ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக இந்த விஷுவல வந்து கிரியேட் பண்ணியிருக்கு கரெக்ட்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் 1 நம்ம வந்து இப்போ டச் பண்ணவே தேவையில்ல. ஸோ நம்ம வந்து விஷுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புது பேஜ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா, இந்த நியூ பேஜ் பட்டன நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ் வந்துருச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான விஷுவல நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம். ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ட் டு எண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங்க்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதில நெறைய ரிச்சா நம்ம நெறைய விஷயங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்மளுக்கு வந்து எண்ட் டு எண்ட் ஃப்ளோ கனெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரைட் ஃப்ரம் டேட்டா இன்ஜெக்ஷன்லேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ரிப்போர்ட்டிங் வரைக்கும். ஸோ இந்த ஃப்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பில்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ரையாரிட்டி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சிம்பிளாவே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டேபிள் விஷுவல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவலைசேஷன் டேப்ல டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷுவல் இருக்கும். ஸோ இத நான் வந்து இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்து டேபிள் வந்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல நம்மளுக்கு வந்து தேவையான காலம்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேட்டா இருக்குல்ல, ஸோ இந்த டேபிள வந்து நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ இத எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைட்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸோட டைட்டில் இருந்துச்சுன்னா, டக்குனு நம்மளுக்கு வந்து அந்த நியூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த டைட்டிலோட செக் பாக்ஸ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, இந்த நியூஸ் ஆர்டிக்கிளோட எல்லா டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த டேபிள்ல வந்து இன்சர்ட் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல நீங்க வந்து நெறைய காலம்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ரொவைடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி இந்த டைட்டிலுக்கு கீழ நான் போட்டேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டிலுக்கு அப்புறம் வந்து ப்ரொவைடர் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேபிள் வந்து சின்னதா இருக்கு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ வேற என்ன மாரி காலம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னா, இந்த யூஆர்எல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த டேபிள்ல இருந்தே நம்மளுக்கு வந்து அந்த யூஆர்எல் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து டைரக்ட்டா அத கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து நியூஸ வந்து டீட்டெயில்டா படிச்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து யூஆர்எலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, இந்த யூஆர்எல் நான் வந்து டிராக் பண்ணி நான் இந்த ப்ரொவைடருக்கு கீழ போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த டைட்டில் காலம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ யூஆர்எல் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன மாரி விஷயங்கள் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் பப்ளிஷ்ட்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே டேபிள்ல நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, நம்ம வந்து கொஞ்சம் இத சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். யூஆர்எல் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இத ரொம்ப குட்டியாக்கிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிள்ல என்னலாம் இருக்குன்னா, அந்த நியூஸோட டைட்டில் இருக்கு. அப்புறம் வந்து யார் வந்து ப்ரொவைடர்ன்னு இருக்கு. அப்புறம் யூஆர்எல் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட் பப்ளிஷ்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல வந்து என்ன மாரி நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா, 11th ஃபெப்ரவரியிலருந்து பப்ளிஷ் ஆன வந்து டேட் இருக்கு. அதுக்கப்புறம் 10th ஃபெப்ரவரியில இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, 10th அண்ட் 11th ஃபெப்ரவரியில பப்ளிஷ் பண்ண நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். இந்த டேட் பப்ளிஷ் காலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபில்டர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு நம்ம வந்து அதோட நியூஸ் பார்க்கணும்னா, நம்ம வந்து இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா வந்து அந்த பர்ட்டிகுலர் டேட்டுக்கு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து ஸ்லைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் இருக்கும். ஸோ இத வந்து நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம வந்து இப்போ குட்டியாக்கிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்லைசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எதை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போறீங்களோ, அந்த காலம்ஸ வந்து அந்த ஃபீல்ட வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டேட் பப்ளிஷ் காலம் தான் நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இத நான் டிராக் பண்ணி நான் வந்து இந்த ஃபீல்ட நான் போட்டேன் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 10th ஃபெப்ரவரி அண்ட் 11th ஃபெப்ரவரியில மட்டும் தான் டேட்டா இருக்கு. ஸோ அதுக்கேத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து 10th ஃபெப்ரவரியில இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னா, நீங்க வந்து இத ஃபில்டர் பண்ணீங்கன்னா, இது வந்து ஃபில்டர் ஆயிடும். உங்களுக்கு வந்து
11th வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 11th கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 11th மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைசர் விஷுவல் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் பப்ளிஷ்ட் இது இருக்குல்ல, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டேட்டுக்கு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி வந்து இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விஷுவலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஒரு விஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெர்டிக்கல் லிஸ்ட்டில் இருக்குது இந்த ஸ்டைலு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராப் டவுனாக மாற்ற போகிறேன். ஸோ அப்படி ட்ராப் டவுனாக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இது வந்து பார்க்க இப்போ சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ட்ராப் டவுனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த டேட் எந்த டேட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலில் இருக்கும். ஸோ எல்லா டேட்ஸுமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் வந்து பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா காலம்ஸுமே ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு காலம் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து கிளிக்கபிளாக இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் டேஷ்போர்ட்னா ஒரு யூஆர்எல் இருந்துச்சுன்னா ஸோ அதுலேருந்து நம்ம இங்கேருந்தே நம்ம டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நம்மளால் பண்ண முடியல. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ வந்து அதோட நேம் வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா நியூஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிப்போர்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த யூஆர்எலை எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்காக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாட்டம் லெஃப்ட்டில் பவர் பிஐ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப நான் பவர் பிஐக்குள்ளேயே போகிறேன். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிமெண்டிக் மாடல் இருக்குல்ல, அதாவது பார்த்திங்கன்னா டேட்டா செட். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஓப்பன் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேட்டா மாடல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து இந்த வியூ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டேபிளோட இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் காலமை நம்ம வந்து இப்போ ஒரு ஆக்சுவல் யூஆர்எலை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது லிங்க் பேஸ்டு ஃபார்மேட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டேட்டா கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அன்கேட்டகரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து வெப் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஆர்எலாக வந்து இது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிங்க் பேஸில் நம்மளுக்கு வந்து அந்த விஷுவல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளால் டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போக முடியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெப் யூஆர்எலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த விஷுவலுக்கு நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட ரிப்போர்ட்டு. ஸோ இதை நான் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே லிங்க் பேஸ்டாக ஆகிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை நான் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட ஆக்சுவல் பேஜுக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எடிட் நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா ஒரு டேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபில்டர் வச்சுருக்கோம் டேட் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட்டில் இந்த பர்டிகுலர் டேபிளில் லேட்டஸ்ட் நியூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே தெரிகிற மாதிரி நம்ம வந்து இதை மாற்ற போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ 2 டேட்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்கெடியூல் பண்ணும்போது அது எவ்ரி டே ரன் ஆகும். கரெக்டாக? ஸோ எவ்ரி டே ரன் ஆகும்போது லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இருக்கிற நியூஸ் மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா அது இன்ஜெஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷன் பைப்லைனை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் நிறைய இந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டேட் பப்ளிஷ்டோட வேல்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேபிள் இருக்குல்ல, ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளே ஆகணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வேறு ஏதாவது டேட்ஸோட நியூஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டேபிளில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக எந்த டேட் இருக்குது, அதாவது அந்த லேட்டஸ்ட் நியூஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இந்த டேபிளை நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 டேட்ஸ் இருக்குது. கரெக்டாக? 10th Feb இருக்குது, 11th Feb இருக்குது. ஸோ இதில் வந்து எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11th Feb தான் மேக்ஸிமம். கரெக்டாக? ஸோ நம்மளோட டிஃபால்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே
எப்பயுமே இந்த வியூவில் தான் இருக்கணும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் விஷுவலாக நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேசிஸில் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டேபிள் விஷுவலை நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம்னா, இந்த டேட் பப்ளிஷ்டு காலம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் ஃபில்டரிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஃபில்டர் ஆகும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த பேசிக் ஃபில்டரிங் தேவையில்லை. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து டாப் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை நம்ம வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த டேட் பப்ளிஷ்டோட வேல்யூ இருக்குல்ல, இந்த ஃபீல்டை எடுத்து நம்ம வந்து இங்கே வேல்யூவில் நம்ம வந்து ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இதை யூஸ் பண்ணி தான் இது ஃபில்டர் பண்ண போகுது இந்த டேபிளை. பேசிஸ் ஆன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஐட்டம்ஸ் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இதில் நீங்கள் வந்து 1 அப்படின்னு நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா டாப் 1, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டேட்ஸ் இருக்குது. 10th Feb இருக்குது, 11th Feb இருக்குது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஃபில்டரிங் என்ன பண்ணோன்னா, எது மேக்ஸிமமாக இருக்குது, எது டாப் 1ன்னு பார்த்தீங்கன்னா 11th Feb தான் டாப் 1, கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே ஃபில்டர் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 11th Febக்கு இது வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே லாக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லாக் ஆகிடுச்சு இந்த ஃபில்டர். ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக டேட்டா வந்துக்கிட்டே இருக்கோ, அந்த டைமில் எந்த டேட் பப்ளிஷ்ட் வந்து இருக்கிறதுலே டாப் 1ல் இருக்கோ அந்த நியூஸ் ஆர்டிக்கல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து ஃபில்டர் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th Febல இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேட் பப்ளிஷ்ட் ஸ்லைசரை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10th பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கலனா அது வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பிஐல நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த டேபிளில் இருக்கிற நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு ஏதாவது நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேட் பப்ளிஷ் ஸ்லைசரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், அதாவது லேட்டஸ்ட் நியூஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் மெஷர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில் இருக்குது, ப்ரொவைடர் இருக்குது, URL இருக்குது, கேட்டகரி இருக்குது, அப்புறம் டேட் பப்ளிஷ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து எதை வந்து விஷுவலாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட். கரெக்டாக? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு காலம் வச்சுருக்கோம். ஸோ அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த டேபிள்லேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சென்டிமெண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாட்டமில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சென்டிமெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு நியூஸுக்கும் பார்க்க முடியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேபிளில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெஷர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் கார்ட் விஷுவலில் எனக்கு வந்து லேட்டஸ்ட் நியூஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் நெகட்டிவாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த டேஷ்போர்டில் ஹோம் பேஜில் எனக்கு தெரியணும். ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளைக்கு என்ன மாதிரி நியூஸ் வந்து என்ன மாதிரி சென்டிமெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டேட்டா மாடலுக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு மெஷர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு 3 மெஷர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிமாட்டிக் மாடல் வந்து ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் டேட்டா மாடல் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெஷரை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸை நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சென்டிமெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸை நீங்கள் வந்து, அதாவது அதுக்கான கோடை வந்து நீங்கள் அடிச்சுட்டு அந்த பர்டிகுலர் மெஷரை நீங்கள் வந்து விஷுவலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நியூ மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை நான் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து சில கோட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் query அப்படின்னு சொல்லுவாங்க பவர் பிஐயில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோடை வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சின்ன இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. அந்த இஃப் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஃபில்டர் லாஜிக் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிளில் நம்ம இருக்கிற சென்டிமெண்ட் காலமில் பாசிட்டிவ்
மட்டும் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணுது ஓகேவா. ஸோ இந்த ஃபில்டர் பண்ண டேட்டாவில் எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ இந்த கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ அப்படி கிரேட்டர் தேன் 0 இல்லைனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் ரெக்கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவோட சென்டிமெண்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆகிடும் ஓகேவா. ஸோ அப்படி கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சென்டிமெண்ட் இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்படி சென்டிமெண்ட் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிவைட் பண்ணுறோம். ஸோ எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம்ல அதே டேபிளை நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ டிவைடட் பை டோட்டல் கவுண்ட் ரோஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ டேபிள் ரோஸ் இருக்கோ அது கூட நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் டிவைட் லாஜிக். ஸோ எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கோ அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த டேபிள். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கோடு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை கமிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இன்னொரு மெஷர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ்க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் அப்படின்னு மாற்றலாம். ஸோ நெகட்டிவ்னு மாற்றிட்டிங்கன்னா இது வந்து நெகட்டிவில் இருக்கிற ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த வேல்யூஸை வந்து இது கண்டுபிடிக்கும். ஸோ இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷரில் இருக்கிற சேஞ்சஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோடு வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் பர்சன்டேஜை வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கமிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெஷர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து நேமை மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபில்டர்ஸ் ஆன் நியூட்ரல். ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து நியூட்ரல் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூட்ரல் சென்டிமெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதே நம்ம வந்து கமிட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெஷர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, நியூட்ரல் சென்டிமெண்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மெட்ரிக்ஸையும் அதாவது இந்த 3 மெஷர்ஸையும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டுக்கு போகலாம். ஸோ டேஷ்போர்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு விஷுவல் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு விஷுவல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சின்னதாக்கிக்கலாம். ஏன்னா இதே மாதிரி நம்ம வந்து 3 வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கார்டு விஷுவலை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இந்த கார்டு விஷுவலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குல்ல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராக் பண்ணி நான் வந்து இந்த ஃபீல்ட்ஸில் போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோட பர்சன்டேஜ் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 0.27% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் பப்ளிஷ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th Febக்கு பார்க்கணுன்னா 36% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th Febல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து எதுவுமே இல்லை ஓகேவா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே விஷுவலை நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இங்கே நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நியூட்ரல் போடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூட்ரல் சென்டிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது, நியூட்ரல் சென்டிமெண்ட் இருக்குது, பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது ஓகேவா. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டேபிளை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம். எது பேசிஸில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம்னா லேட்டஸ்ட் நியூஸ் மட்டும்தான் பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கார்ட்ஸ் விஷுவல் இருக்குல்ல, இந்த கார்ட்ஸ் விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா மொத்த நியூஸுக்கும் மொத்தமாக வந்து எவ்வளோ ஆவரேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூஸ் வந்து கொடுக்குது ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து லேட்டஸ்ட் நியூஸுக்கு பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டில் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் இன்றைக்கி வந்து எவ்வளோ சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேபிளில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணுமோ அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் வந்து ஆட் டேட்டா ஃபீல்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டேபிளில் பார்த்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட் பப்ளிஷ்டு காலமை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பேசிக் ஃபில்டரிங்கு பதிலாக டாப் என் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப் 1 கொடுத்துட்டு இங்கே ஆட் டேட்டா ஃபீல்ட்ஸ் ஹியர் இருக்குல்ல, ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே டேட் பப்ளிஷ்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸோட சென்டிமெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் 11th Feb தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் இல்லை, எல்லாமே நியூட்ரல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து 0ன்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூட்ரலுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட் பப்ளிஷ்டை நம்ம வந்து இங்கே ட்ராக் பண்ணி போட்டுட்டு பேசிக் பதிலாக நம்ம வந்து டாப் பென் கொடுத்துக்கலாம், இங்கே டாப் 1 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டு இதை பாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்ளை ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து நியூட்ரலோட சென்டிமெண்ட் தான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் பர்சன்டேஜ் காட்டுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கும் நம்ம வந்து அதை பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டேட் பப்ளிஷ்ட் காலமை நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு டாப் என் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டாப் 1 கொடுத்துட்டு டேட் பப்ளிஷ்டை நம்ம வந்து இங்கே வேல்யூவில் கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 0வாக தான் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸில் நம்மளுக்கு வந்து எல்லாமே நியூட்ரல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் பர்சன்டேஜ் காட்டுது, மற்ற ரெண்டுமே 0வாக காட்டுது. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th Febக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட சென்டிமெண்ட் காட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0.36% வந்து நெகட்டிவ், 0.64% வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், ஆனால் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1% அந்த மாதிரி காட்டுது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% அந்த மாதிரி காட்டல, ஏன்னா நம்ம வந்து டிவைட் பண்ணோம். ஸோ நம்ம மொத்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளை பை 100 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூ வந்து 100% அந்த மாதிரி காட்டும். ஸோ அந்த சேஞ்சை நம்ம வந்து இப்போ குயிக்காக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஸ்கிமேட்டிக் மாடலுக்கு போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் டேட்டா மாடலுக்கு போகலாம். போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3 மெஷருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த டிவைட் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை நம்ம வந்து இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 100ஆல் மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்ற 2 இதுக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். ஸோ நியூட்ரலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பை 100 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பாசிட்டிவ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளைட் பை 100. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பவும் வந்து டேஷ்போர்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து 100%ஆக மாறி இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ பண்ண சேஞ்சஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 10th February நம்ம வந்து சூஸ் பண்ணோம்னா 36.36% நெகட்டிவாக இருக்குது, 63.64% நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் டேஷ்போர்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த டேபிளில் வந்து எதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இன்ஜெஸ்ட் ஆகிருக்க நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதில் இருக்கிற URL அது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டேக்கு வந்து என்ன மாதிரி சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நெகட்டிவாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நியூட்ரலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் பாசிட்டிவாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மொத்தமாக பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி நியூஸ் வந்து இதில் இருக்குது டைட்டிலில் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த நியூஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குமோ அந்த நியூஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் தான். ஸோ நம்ம வந்து ஃபேன்சியாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே பண்ணல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூசபிலிட்டிக்கு ஈஸியாக வந்து லேட்டஸ்ட் நியூஸை நம்ம வந்து ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கஸ்ட்ரேட் பண்ணலாம். அதாவது நம்ம பைப்லைன்ஸ் ரெடி பண்ணி எல்லாமே வந்து ஃப்ளோவாக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே ரன் ஆகிற மாதிரி இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டேபிளுக்கு இன்ஜெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்ஜெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா நெகட்டிவ் சென்டிமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸை வந்து நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கிளியராக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் நம்ம வந்து இந்த டேட்டா ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து இது வரைக்கும் பண்ண எல்லா டாஸ்க்குமே நம்ம வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு பைப்லைன்ஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் யூசிங் டேட்டா ஃபேக்ட்ரி. ஸோ அப்படி எண்ட் டு எண்டாக நம்ம வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி ரன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து டேட்டா இன்ஜெக்ஷன்லேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ரிப்போர்ட்டிங் வரைக்கும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம்.